கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த காலவேளை கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இம்மட்டும் நம்மை நடத்தின தேவன் இனியும் நம்மை நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய சமூகத்தில் மகிழ்ந்து கலிகூறுவோமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ பேர் இந்த கொரோனா நாட்களிலே மரித்து போனார்கள், சுகவீனமாய் இருக்கிறார்கள். கர்த்தர் மட்டுமாக நமக்கு சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்து வழி நடத்துகிறார். இனியும் நம்மை நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். இந்த கால வேளையில் நாம் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கலாமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா? என்னோடு சேர்ந்து ஒரு சிறிய ஜெபத்தை ஏறிடுங்கள். இந்த கால வேளையில் நாம் கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிப்போமாக. அதற்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபத்தை நாம் ஏறெடுக்கலாம். ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். மட்டுமா நீர் எங்களை நடத்தின பலப்படுத்தின எல்லா வழிகளுக்கும் ஸ்தோத்திரம். இந்த காலவேளுடைய வசனங்களை விளங்கிக் கொள்ள எங்கள் மனக்கண்களை திறந்தருளுவீராக. கிருபினால் நிரப்பும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த காலவேளையில் நாம் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கலாம். எடுத்துக்கொள்ளுங்கள். 5ஆம் சங்கீதத்தில் ஒரு வசனத்தை வாசித்து நாம் தியானிக்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. 5ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை நீர் கேட்டருளுவீர். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் காலையிலே நம்முடைய சத்தத்தை அவர் கேட்கிற தேவன் என்று இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். அப்போ பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் நம் வாழ்க்கையிலே விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பி ஆண்டவரை யார் தேடுகிறார்களோ அவர் வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் நாம் தேடும் பொழுது ஒரு புதிய கிருபையை கர்த்தரிடத்திலே நாம் பெற்றுக்கொள்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்பொழுது அவர் என்ன செய்கிறார்? காலையில் எழும்பி நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்படைக்கும் பொழுது ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்ய தொடங்குகிறார். இந்த கிறிஸ்தவ உலகத்திலையும் இந்த உலக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் தெய்வீகமான ஒரு வல்லமை, தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம் என்பது இராவிட்டால் நாம் இந்த பூமியிலே முன்னேறி செல்வது இயலாததான ஒரு காரியம். ஆனபடினால் அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒவ்வொரு நாளும் தேவ கிருபை நமக்கு அவசியமா இருக்கிறது. கிருபை இல்லாமல் இந்த பாதையிலே ஒரு நாளும் நாம் முன்னேற முடியாது என்பதை முதலாவது நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த நம்மை சிருஷ்டித்ததான தேவன் நம்மை நடத்தும்படி அவரிடத்திலே ஒரு புதிய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் நம் வாழ்க்கையிலே விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது அதிகாலையில் தேடும் பொழுது தேவனும் கூட ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் தம்முடைய பிள்ளைகள் தம்மை நோக்கி கூப்பிட வேண்டும், அவரை தேட வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் அவர்கள் விரும்புகிறார். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அவரை தேட விரும்புகிறார். அதனால்தான் நீதிமொழியின் புஸ்தகத்திலே 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று அங்கே நாம் வாசிக்கிறோம். ஏனென்றால் பிரியமானவரே, அவருக்கு நாம் அதிகாலையில் தேடும் போது முதலிடத்தை தருகிறோம். அப்போ ஆண்டவருக்கு நாம் முதலிடம் தரும் பொழுது அவரை நாம் நேசிக்கிறோம். அப்போ நிச்சயமாய் நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறதான தேவனாயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு நாம் முதலிடம் கொடுக்கும் பொழுது, அதிகாலை நாம் அவரை தேடும் பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் என்பதை நாம் விலை கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால்தான் பிரியமானவர்களே, நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, அதிகாலையில் தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள், என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நாம் இயேசுவை நேசிக்கிறோம் என்றால் காலையில் எழும்பி, சில நேரத்தில் பலவீனம் இருக்கும், சில நேரத்தில் சுகவீனமாக இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்மை காலையில் எழும்பி உம்மை துதிக்க கிருபை தாரும். பிரியமானவர்களே, அநேக பரிசுத்தவான்கள், இந்த உலகத்திலே வாழ்ந்த நீதிமான்கள் ஒவ்வொரு நாளும் அவர்கள் தேவனை தேடி இருக்கிறார்கள். அமெரிக்கா ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கனும் கூட ஒவ்வொரு நாளும் காலையில் ஆண்டவரை தேடுவார் என்று நாம் அவரை குறித்து சாட்சி கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தை ஆண்டதான மனிதர்கள், இந்த தெலுங்கானா பிரதேசத்தின் முதல் மந்திரி, அவரும் கூட ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து நான் ஜெபிக்கிறேன் என்று அவர் தன்னை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார். நம் வாழ்க்கையில பிரியமானவர், இந்த உலக வாழ்க்கையிலே நாம் முன்னேறி செல்ல தேவ கிருபை அவசியம். ஒவ்வொரு நாள் அவரை தேடும் பொழுது அவர் நமக்கு பலன் தருகிற தேவனாயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் தான் புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, அவைகள் காலை தோறும் புதியவைகள். எவைகள்? அதுக்கு மேல வாசிக்கிறோம்,
அவருடைய கிருபை குறித்தும் அவருடைய இரக்கத்தை குறித்தும் வாசிக்கிறோம். ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்திலே வாழ்வதற்கு பணங்களோ பொருட்களோ ஆசைகளோ சொத்துக்களோ அல்ல, தேவனுடைய இரக்கம். அந்த இரக்கம் இராவிட்டால் அந்த பூமியிலேயே வாழ முடியாது. சிலர் நினைக்கிறார்கள் கொஞ்சம் பணம் இருந்தால் வாழ்ந்து விடலாம், கொஞ்சம் பொருள் இருந்தால் வாழ்ந்து விடலாம், நல்ல வீடுகள் இருந்தால் வாழ்ந்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். அப்படி அல்ல. இந்த வேதவசனம் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அந்த கிருபையும் அந்த இரக்கமும் காலைதோறும் புதியவைகள். அந்த இரக்கத்தையும் கிருபையையும் எந்த ஒரு மனிதன் பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவர்களுடைய வாழ்க்கையிலே அவருடைய உண்மை பெரிதாயிருக்கிறது. காலைதோறும் அவருடைய இரக்கத்தையும் கிருபையும் ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த தேவன் என்றென்றைக்கும் நடத்துவார். அவருடைய உண்மை பெரிதாயிருக்கிறது என்று இந்த வேதவசனம் சொல்கிறது. ஆனால் பிரியமானவர்களே, அவர் காலைதோறும் இரக்கத்தையும் கிருபையும் ஒவ்வொரு மனிதனுக்கும் கட்டிடுகிறார். அதனால முடிந்த அளவுக்கு இரவு, ஆண்டவரே அதிகாலை எழும்பி துதிக்க வேணும், கிருபை தாரும் என்று நாம் கேட்டு பெற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமா ஆண்டவர் துதிக்க அவர் நமக்கு பலம் தருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையிலே நாம் படிக்கும் பொழுது பிரியமானவர்களே, அந்த இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து பிரயாணமாய் போகும் பொழுது ஒரு புதிய அனுபவத்திற்கூடாக தேவன் அவர்கள் நடத்தினார். எப்படி என்றால், ஒவ்வொரு நாளும் அவர்கள் புசிப்பதற்கு அதிகாலையில விடியற்காலையில ஒரு பனி உருட்சியான ஒரு உருண்டை பெய்யும். அதுதான் மன்னா என்று சொல்லப்படுகிறது. அந்த மன்னாவை பொறுக்க வேண்டும் என்றால் காலையில் அவர்கள் ஆயத்தமாக வேண்டும். அதான் சங்கீதக்காரன் சொல்றான், நான் காலையில் ஆயத்தமாக முன்பாக வந்து நிற்பேன். அவ காலையில் ஆயத்தமாக அந்த மன்னாவை பொறுக்காவிட்டால் என்ன செய்யுமா? அதே வசனத்தில் இருக்கிறது. யாத்திராகமம் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் அந்த மன்னா பெய்கரை குறித்து வாசிக்கிறோம். 21ஆம் வசனத்திலே விடியற் காலதோறும் அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்க சேர்த்தார்கள். நம் வாழ்விலே ஒவ்வொரு நாளும் அந்தந்த நாளுக்கு அவரவரின் திறமைக்கு தக்கதாக கிருபையும் அவரவருடைய ஏற்ற விதத்துல அவர் அந்த கிருபை ஒவ்வொரு மனிதருக்குள் கிரியை செய்கிறது. அவ காலையில் எழும்பி ஆண்டரை தேடாமல் கொஞ்சம் லேட்டா தேடிக்கிறேன், கொஞ்சம் டயர்டா இருக்கு நம்ம சொல்லும் பொழுது என்ன செய்யப்படுகிறது? அந்த நாளுக்கு தர அந்த நிறைவான கிருபை உருகி அது ஒன்றும் இல்லாமல் போகும். தேவன் நமக்கு ஒவ்வொரு நாள் விசேஷமான ஆசீர்வாதங்களை அதிகாலையில் வைத்திருக்கிறார். முடிந்த அளவு ஆண்டவரே அதிகாலையில் எனக்கு கிருபை தாரும் என்று நீங்கள் கேட்டு பாருங்கள். நிச்சயமா அந்த தேவன் உங்களை எழுப்புவார். நான் கேரளாவில் ஊழியம் செய்யும் பொழுது ஒவ்வொரு நாள் படுக்க போகும்போது, ஆண்டவரே நான் 3 மணிக்கெல்லாம் எழும்ப வேண்டும், 3 மணி வரை நான் தூங்கக்கூடாது, அப்படி என்று நான் முயற்சி செய்து கொண்டே இருப்பேன். எனக்கு எத்தனையோ நாட்கள் அந்த கிருபையை கர்த்தர் தந்திருக்கிறார். அப்படி நீங்கள் அதிகாலையில் 4 மணிக்கு 5 மணிக்கு 6 மணிக்கு கூட எழும்பி ஆண்டவரை துதிக்கும் பொழுது அதன் மூலமாய் தேவன் நாமம் மகிமைப்படுகிறது. அதனால தான் இங்கே வாசிக்கிறோம். யாத்திராகமம் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல அங்கே அவரவர் விடியற்காலை தோறும் அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்க சேர்த்தார்கள். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கைக்கு நமக்கு சரீர சுகம் தேவை, ஜீவன் தேவை. எத்தனையோ பேர் விபத்துல மரித்து போகிறார்கள், எத்தனையோ பேர் வியாதியில மரித்து போகிறார்கள். சுகத்தோடு பலத்தோடு ஆண்டவரை துதிக்க, ஆண்டவரை மகிமைப்படுத்த வேணும் என்றால் ஒவ்வொரு நாளும் தேவ கிருபை அவசியமா இருக்குது. அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் தம்மை நிச்சயமாய் நம்மை நடத்துவார். நாம் தேவன் தருகிற கிருபையை நாம் விருதாவாக்கி விடும் பொழுது, அதனால்தான் யோனா சொல்கிறான், பொய்யான மாயை பற்றி கொண்டிருக்கிறவர்கள் தங்களுக்கு வருதான கிருபையை அவர்கள் போக்கடிக்கிறார்கள். அதனால் அருமையான தேவனுடைய பிள்ளையே, பொய்யான மாயை பற்றி கொண்டு உன் கிருபை நீ போக்கடிக்காதே. கர்த்தர் உனக்கு தந்ததான கிருபை நிறைவில் நீ வளரும் பொழுது மோசேயுடைய வாழ்க்கையிலும் ஆரோனுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அவருடைய கிருபை அளவில்லாமல் அவர் கட்டிட்டு இருந்தார். அதனால்தான் மோசேயுடைய ஜெபத்தை குறித்து நீங்கள் படிக்கும் பொழுது சங்கீத புஸ்தகம் 90ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். அவர் மோசே என்ன ஜெபிக்கிறார்? நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையினால் திருப்தியாக்கும் என்று ஜெபிக்கிறார். மோசேயின் வாழ்க்கையில் அத்தனை லட்சம் ஜனங்களை வனாந்தர பாதையிலே நடத்தி கொண்ட போனதான ஒரு மனுஷன். ஆரோனும் அந்த லேவியர்கள் ஆசாரியர்கள் தேவனுடைய கிருபையை தாராளமாய் பெற்றிருந்தார்கள். அந்த கிருபையினால் தான் அவர்கள் அந்த ஓட்டத்தை தொடர்ந்தார்கள். அதனால் தான் உமது கிருபையினால் எங்களை திருப்தியாக்கும் என்று மோசே ஜெபிக்கிறார். நாம் கூட ஜெபிக்கலாமா? அப்படி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கிருபையினால் எங்களை திருப்தியாக்கும், ஒவ்வொரு நாள் அதிகாலை உம்மை துதிக்க உம்மை தேட கிருபை தாரும். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் தேவனை தேட விடாதபடி அவருடைய சமத்தை நாட விடாதபடி எத்தனையோ வல்லமைகள் நம் வாழ்க்கைக்கு விரோதமாய் போராடுகிறது. எத்தனையோ வல்லமைகள் நாம் அவரை தேடி கிருபையையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள விடாதபடி எத்தனையோ சத்துருக்கள் போராடி கொண்டே இருக்கிற ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்கிறோம். ஆனபடினால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உடைய கிருபையினால் எங்களை நிரப்பும் என்று நாம் ஜெபிக்கும் பொழுது
கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை பலப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். அதனால் ஒரு நிமிஷம் நம்முடைய கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான வேலைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் அதிகாரமை தேடி புதிய கிருபைகளை பெற்று இந்த பாதையில முன்னேற செல்ல உதவி செய்யும். மோசே போல நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்நாளெல்லாம் கைகூர்ந்து மகிழும்படி உங்கள் கிருபையினாலே திருப்தி ஆக்குவீராக ஆண்டவரே. நான் இது சொன்னது போல ஆண்டவரே, அதிகாலமை தேடுகிறேன். அப்படி அதிகாலமை தேடும் பொழுது எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு நீ செவி கொடுக்கிறேன் என்று மேலுள்ள வசனங்கள் நாங்கள் வாசிக்கிறோமே. சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் அதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் தேடி புதிய கிருபைகளை பெற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையில முன்னேற செய்ய எங்களுக்கு கிருபை தாரோ. தொடர்ந்து வழி நடத்தும் ஆசீர்வதியோ. இந்த செய்தி கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து எல்லாரையும் கிருபையிலே மறைத்துக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து ஒரு நாள் கர்த்தரை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ரூத்தை போல பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள்.